வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த படிக்கட்டு கீழே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 மோனோபிளாக்கும் 2 ஜெட் மோட்டரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கான ஃபுல் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லா பைப் கனெக்ஷன் A to Z எல்லாமே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், ப்ளூவில் லைன் மார்க் பண்ணிவிட்டு டியூப் லெவலுக்கா அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மோட்டர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ தான் ஒரு ஈவனாக வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு ஜெட் மோட்ரு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். எப்படி எல்லா மோட்டரும் இதே சேம் மெத்தடில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துக்குங்க. இந்த மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன். இந்த மோட்ரு எல்லாங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நாங்கள் ரெகுலராகவே தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ யாரும் பயப்பட தேவையில்ல. இப்போ நம்ம 6 மோட்டருமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன் நான். நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பைப் கனெக்ஷன்லாம் பார்ப்போம். இங்கே வந்து நான் 6 மோட்ரு டெலிவரி போகிறதுக்கான இடத்த உடச்சி வச்சுருக்கேன். 6 லைன் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கிளாம்ப்பு, அப்புறம் நம்ம பைப் வர்றதுக்கான எல்லா கிளாம்பும் அடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரில் பண்ணி. அதையும் நெக்ஸ்ட்டு பார்த்துருங்க. ஸோ அதையும் காமிச்சிட்றேன். இந்த கிளாம்ப் அடிக்கிறது, இந்த பைப்புக்கு ரூட் போடுறது எல்லாமே உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறும். நீங்கள் எக்ஸாக்டாக நான் சொல்கிறதே செய்ய முடியாது. ஆனால் எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஐடியா வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த கார்னரில் இருக்க ஜெட் மோட்டருக்கு 1 இன்ச் அண்ட் 1.25 லைனை நம்ம வந்து ரென் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்காக நான் 1.25 வந்து ஒரு பைப்பு ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். எதுக்காக இப்படி வளைச்சி எடுத்திருக்கேன்னா, நம்ம ஆப்வியஸ்லி பெண்டு வந்து நிறைய யூஸ் பண்ண தேவையில்ல. எல்போவை கம்மி பண்ணுறதுக்காக தான் இது மாதிரி வளைச்சிருக்கேன். இப்படி வளைக்கும் போது நமக்கு அது ஒரு பெண்ட் ஆக்ட் ஆகும். ஸோ நமக்கு வேணுன்ற இடத்துக்கு திருப்பிக்கலாம். அதனால தான் அந்த இடத்துல எல்போ போட்டோம்னாலே எக்ஸ்ட்ரா ஒரு எல்போ கணக்கு வந்துடும்ல. அதனால தான் ஒரு எல்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 5 அடி சொல்லலாம், தாராளமாக 5 அடிக்கான புல்லிங் பவர் குறைஞ்சிரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் எல்போ கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் 1.25 போட்டேன். சேம் அதேமாதிரி இந்த 1 இன்ச் பைப்பையும் வளைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ வளைச்சிட்டேன். அதையும் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போரில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், போர்லாம் நம்ம எப்படி உள்ளே இறக்கணும், அந்த ஹோஸில் ஹீட் பண்ணி ஜெட் நிப்பிள்லாம் டைட் பண்ணி எப்படி இறக்குறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் முன்னாடி நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதனால் நான் இதை பெருசாக அதெல்லாம் இதில் காட்டல. இந்த கனெக்ஷன் மட்டும் எப்படி போகிறதுன்னு காட்டியிருக்கேன், பாருங்கள். இப்போ வந்து நான் 1.25 1 இன்ச் ரெண்டுமே மோட்டர்லேருந்து போட்டு அப்படியே திருப்பியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு தெரியும். இந்த சைடு நான் அந்த பக்கமும் காட்டுறேன், பாருங்கள். வெளியே வந்திருக்கு. இது இங்கே மட்டும் என்னென்னா, செக்ஷன் வந்து இங்கே ரொம்ப லென்த்து. எப்படி பார்த்தாலும் செக்ஷன் இங்கே லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 30 அடிக்கு மேலே வரும். இவ்வளோ தூரம் யாருமே போடாதீங்க. எங்கள் கிளைண்ட் ஒத்துக்கலை மோட்ரு பக்கத்தில் போடுறதுக்கு. அவங்க விருப்பப்படி நாங்கள் அடித்து கொடுத்துட்டோம். இது ரொம்ப லென்த்து. ஸோ இது அங்கேருந்து நம்ம அந்த பைப்பை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு வந்த லைன் கூட. ஸோ அவ்வளோதான். மோட்டர்லாம் நான் போர்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னொரு ஜெட் மோட்ரு போடும்போது நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டுறேன் உங்களுக்கு, இருங்க. இப்போ வந்து நம்ம சம்புக்கு
4 ஃபுட்வால் போட்டு ரெடி பண்ணுறேன். நடுவில் ஒரு எஃப்டிஏ எம்டிஏ இந்த ஃபுட்வால் நாளைக்கு ப்ராப்ளம்னால் கழட்டி மாட்டுறதுக்காக அதையும் போட்டேன். இதுக்கான மெஷர்மெண்ட்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். டேங்க் ஃப்ளோரிங்லேருந்து ஒரு 3 இன்ச் மேலே வர மாதிரி பார்த்துக்குங்க. அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெரிய மெஷர்மெண்ட்லாம் இல்லை. ஃப்ளோரில் முட்டிகிட்ருக்கூடாது, ஃபுட்பால் கொஞ்சம் மேலே தூக்கிட்டுருக்கணும். அவ்வளோதான். இதை நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறமா 4 மோட்டருக்கும் நம்ம கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து 4 பைப் நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் ஃபுட்பால் போட்டு. இதை சம்பில் இறக்கணும். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா மோட்டருக்கு 1.25க்கு 1 புஷ் வச்சுருக்கேன். நான் இந்த மோட்டருக்கு வந்து 1.25 இன்லெட் வரும். அதை நம்ம 1 இன்ச்சாக கன்வெர்ட் பண்ணுறோம் ஃப்ளோரிங் ஹைட்காக. ஸோ 1 இன்ச்சாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் நம்ம அந்த லைனை எடுக்க போகிறோம். அவங்களுக்கு நான் மறைச்சிட்ருக்கேன், சரியாக தெரியலனாலும் பின்னாடி காட்டுறேன், பார்த்துக்குங்க. ஒன்றும் பண்ணல, புஷ் போட்டு எல்போ போட்டு கீழே இறக்கியிருக்கேன். இதுக்கு பின்னாடியே தான் அப்படியே சம்ப் வருது. உங்களுக்கு நான் காட்டுறேன், இந்த வால்க்கு பின்னாடியே சம்ப் இருக்குது. ஸோ அப்படியே 2 எல்போவிலே நேராக மோட்டருக்கு சம்புக்குள்ளே போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், புஷ் போட்டு எல்போ போட்டு இறக்கி பின்னாடி அந்த பைப்பை தள்ளியிருக்கேன். உங்களுக்கு நான் அந்த சைடும் போய் காட்டுறேன் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. நான் இந்த பக்கம் வர்றதுக்குள்ளே மகி அந்த பைப்பை உள்ளே இறக்கி முடிச்சிட்டான். ஸோ அதனால் நம்ம அடுத்த லைன் வந்து எப்படி போகிறதுன்னு நான் உங்களுக்கு இந்த சைடுலேருந்து காட்டுறேன், பாருங்கள். நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு சம்புக்கு ரெடி பண்ணியிருந்தால ஒரு பைப்பு ஃபுட்பால் போட்டு அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா அதில் ஒரு எல்போ போட்டு நான் வந்து உள்ளே மோட்ரு பக்கமாக ஒரு பைப் தள்ள போகிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம அதை மோட்ரு பக்கமாக மகி எல்போ போட்டு ஓட்டினதுக்கப்புறம் உள்ளேயும் உங்களுக்கு நான் திரும்ப காட்டுறேன். 4 மோட்டருக்குமே இதே ஃபார்முலா தான். இன்லெட் இன்புட் வந்து சம்ப்லேருந்து கொடுக்க போகிறோம், அவுட்புட் டேங்க் லைனுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ அவ்வளோதான். இங்கே மோட்டர்லேருந்து சம்புக்கு வர எல்போவை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் ப்ரெஷர் நமக்கு நல்லா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே தள்ளிட்டோம். இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு போட்ட மோட்டருக்கு போட்ட மாதிரியே சேம் செட்டிங், புஷ் போட்டு எல்போ போட்டு கீழே இறக்கியிருக்கேன். ஸோ இப்போ இன்னொரு எல்போ போட்டு நம்ம உள்ளே இங்கே சம்ப்லேருந்து வந்த லைனை ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான். 2 மோட்டரும் இதேமாரி தான் அடுத்த எல்லா மோட்டருக்கும் கனெக்ஷன் வரும், 4 மோட்டருக்கும். ஸோ நான் அதை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து ஃபைனலாக காட்டுறேன். அடுத்த மோட்டர் நான் செஞ்சுட்டு உங்களுக்கு எல்லாமே வீடியோவில் இருக்கும், பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் 4 மோட்டருக்குமே முடிச்சிட்டேன். சேம் செட்டிங், எல்போ போட்டு வெளியே தள்ளியிருக்கேன் 4 மோட்டருக்குமே, பார்த்திங்கன்னா தெரியும். ரெண்டாவது முக்கியமான விஷயம்னா ஸ்லோப்பிங். இந்த மோட்ரு பக்கம் இருந்து சம்புக்கு நான் கொஞ்சம் அடியில் ஸ்லோப்பிங் வச்சுருப்பேன். உங்களுக்கு கல் வச்சுருக்கேன், தெரியுதுங்களா? கீழே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு 1 இன்ச் தூக்கி வச்சுருக்கேன். எதுக்காகனா நம்ம தண்ணி இங்கே ஊற்றும் போது சம்ப் பக்கம் போகணும். ஸோ அதுக்காக உள்ளே இப்போ பார்த்திங்கன்னா இங்கே தெரியும், நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு எஃப்டிஎம்டிஏ போட்டது இருக்குங்களா. இது வந்து நீட்டாக சம்புக்குள்ளே இறக்கியிருக்கோம். தண்ணி இருக்குது, அதனால் அடி வரைக்கும் என்னால் காட்ட முடியல. கீழே ஃப்ளோரிங்லேருந்து ஒரு 3 இன்ச் தூக்கி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் இந்த லாஸ்ட் இருக்க ஜெட் மோட்டருக்கு இன்புட் கனெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி சேம் தான். நான் 1.25 இன்ச்சை எல்போ போட்டு இறக்கியிருக்கேன். அதுக்கு 2 பைப்பு நீட்டாக வெளியே தள்ளியிருக்கேன். இதை நான் லென்த்தாக உங்களுக்கு போர் வரைக்கும் காட்டுறேன், பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு தெரியும். நேராக வெளியே போகுதுங்களா, அப்படியே நம்ம வந்து வெளியே போய் பார்ப்போம். அப்புறம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கீழே எல்லாத்துக்குமே தூக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. இங்கேயும் தூக்கி வச்சுருக்கேன், கல் வச்சுருக்கேன், தெரியுதுங்களா? ஏன்னா தண்ணி ஊற்றணுன்னா அது போகணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம உங்களுக்கு லென்த்தை பொறுத்து நீங்கள் ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. இது வந்து ரொம்ப தூரன்றதால நான் ஒரு 2 இன்ச்சு தூக்கி வச்சுருக்கேன் ஜெட் மோட்டருக்கு. மற்ற எல்லாமே பக்கம்ன்றதால ஒரு 1/2 இன்ச் to 3/4 இன்ச் வரைக்கும் தூக்கியிருப்பேன் ஹைட்டு. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. வெளியே இது 4மே சம்புது. நம்ம வந்து இந்த பக்கம் 2 பைப்பு நம்ம பார்த்தது ஜெட் மோட்டருது. இந்த 2ம் நம்ம போர் வரைக்கும் நம்ம போய் பார்ப்போம், உங்களுக்கு காட்டுறேன் எனக்கு உள்ள வரைக்கும். இது ஜெட்லேருந்து நேராக வந்திருக்கு 1.25 and 1 இன்ச் ரெண்டும். இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக போருக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோம். இந்த போருமே ரொம்ப லாங்கு, இதுவுமே 25 அடிக்கிட்ட வந்துச்சு உங்களுக்கு, ஓகேங்களா? நீட்டாக எடுத்துகிட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன் போரில். சேம் இப்படி தான் நம்ம ஜாயின் பண்ணோம், பார்த்துங்க. இதுவும் போர் இறக்குற எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே தெரியும், நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். நீட்டாக போகுது பார்த்திங்களா, நேராக ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போயிருக்கேன். 2 எல்போ தான். இதில் மட்டும் நம்ம நிறைய எல்போ யூஸ் பண்ணவே கூடாது. மோட்டர்லேருந்து இங்கே வரதுக்கு 2 எல்போ தான். கண்டிப்பாக ஸ்லோப்பிங் வச்சுங்க, ஏன்னா அங்கேருந்து பைப்பில் தண்ணி ஊற்றினா போர் வரைக்கும் போகணும்.
இங்கே நான் தூக்கி வச்சுருக்கேன் தெரியுதுங்களா ஹைட்டு. ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளோரிங்லாம் போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி போகலன்னா மோட்ரு வந்து ஏர் வாங்கிட்டே இருக்கும், தண்ணி எடுக்கவே எடுக்காது. ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகிடும். அப்புறம் உடச்சி தான் நீங்கள் ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டேங்க்குக்கு எடுத்துகிட்டு போகிறக்கான லைனை நான் போட்டுன்னு வந்திருக்கேன். 3 லைனு 3 மோட்டருக்கு. இதை அப்படியே நான் ஜாயின் பண்ண போகிறேன். உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு மோட்டருக்கு ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கு வந்து ஒரு பால் வால்வ் போட்டு ஒரு டீ போட்டு அதுலேருந்து டெலிவரி எடுத்திருக்கேன். பால் வால்வ் எதுக்குன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றுறதுக்கு தான். க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள். எங்கள் ஜெட் மோட்டருக்கு ஒன்றுமே பண்ணல, நான் 2 எல்போ போட்டு திருப்பி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். டெலிவரின்றதால பிரச்சனை இல்லை, நம்ம எல்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குமே கொஞ்சம் முடிஞ்சளவு கம்மியாக யூஸ் பண்ணிக்கங்க எல்போ பார்த்து. இங்கே தான் நம்ம இந்த ஹோல்ஸில் தான் எடுத்துகிட்டு போய் விட போகிறோம். ஸோ ஓகேங்களா. இப்போ பாருங்கள், மோட்டரில் ஒரு டீ போட்டு எல்போ போட்டு தான் இந்த லைனை நான் மேலே தூக்கி எடுத்துகிட்டு போயிருக்கேன். சேம் இதே செட்டிங் தான் நான் எல்லா மோட்டருக்குமே போட போகிறேன். அடுத்தடுத்து உங்களுக்கு நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன், பார்த்துக்குங்க தெளிவாக. ஸோ நேராக எடுத்துகிட்டு வந்து இதில் வெளியே போயிட்டு மேலே நேராக டேங்க்குக்கு போயிடும். இதை நீங்கள் டேங்க்கோ இல்லை நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம், வெளியே ட்ரம் வச்சு உடம்பு பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ நம்ம டேங்கில் தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு. எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, நல்லாயிருக்கு ப்ரோ, நல்லா சொல்லி தரீங்களாம் சொல்கிறீங்க, ஆனால் அந்த லைக்கை மட்டும் போடவே மாட்டேன்றீங்க. பார்த்து பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வரைக்கும் இந்த சைடு இருந்த 4 மோட்டருக்கு முடிச்சிட்டோம். இன்னொரு 2 மோட்டருக்கு நம்ம டெலிவரி லைன் கொடுக்கணும். இதையும் போட்டுட்டோன்னா இன்லெட் முடிஞ்சிடும். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நாங்கள் காலையில் ஆரம்பித்து இப்போது பார்த்திங்கன்னா டைம் ஒரு 8 மணி இருக்கும். ஸோ இந்த வேலையை முடிக்கிறதுக்காக ரொம்ப தீவிரமாக எல்லோரும் வேலை செஞ்சிட்ருக்கோம். நடுவில் எலக்ட்ரிக்கல் லைனும் பண்ணியிருக்கேன். எல்லா இடத்துக்கும் 2 மாடல் வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், மோட்டருக்கு ஒரு 2 மாடல் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த லைனையும் நான் முடிச்சிட்டேன். நேராக இந்த 2 எல்போ போட்டு வெளியே போயிடுச்சு. இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கெலாம் வால்வ் போட்டு இந்த லைனையும் நம்ம வெளியே கொண்டு போயிட்டோம். நான் மோட்டர்லாம் ரன் பண்ணி உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் காட்டுறேன் அடுத்தடுத்து, பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து எந்த மோட்டரையுமே தண்ணி இல்லாமல் ஆன் பண்ணக்கூடாது. ஜெட் மோட்டராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து மோனோபிளாக்காக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம மோட்டரை ஸ்டார்ட் பண்ணணும், ஆன் பண்ணணும். ஸோ அதனால் எல்லா மோட்டருக்குமே தண்ணி ஊற்றுறோம். ஸோ ஒரு மோட்டருக்குள்ளே 6 மோட்டருக்குமே தண்ணி ஊற்றணும். 6 மோட்டருக்கும் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் நான் ஆன் பண்ணி உங்களுக்கு ப்ரெஷர்லாம் காட்டுறேன். நல்ல ப்ரெஷர் இருக்கும் இந்த மோட்ரு. சில பேர் கமர்ஷியல் யூஸ்க்கு கேட்குறீங்க மோட்டரு. நம்ம எப்பயுமே இந்த பெஸ்ட்டோட இந்த மோட்ரு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ நல்லாயிருக்கும். ப்ரெஷரும் ரொம்ப நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட அதிகமாக இருக்கும். மோட்ரு காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 8000 போல் வரும். ஸோ வேணுன்றவங்க பெஸ்ட் பிராண்டோட இந்த மோனோபிளாக் ஹெவி வாங்கிக்குங்க. ஸோ நல்லாயிருக்கும் அந்த மோட்ரு. அதுவும் இந்த ஜெட் மோட்டரும் 1.5 HP டபுள் ஸ்டேஜ் வந்து போட்டிருக்கோம் இங்கே. 1.5 இல்லை, 1 HP டபுள் ஸ்டேஜ் போட்டிருக்கோம். அந்த மோட்டரும் நல்லாயிருக்கும். நாங்கள் பெஸ்ட்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இது ப்ரமோஷன்லாம் இல்லை. ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அதை உங்களுக்கு அப்படியே நான் சொல்லித்தரேன், அவ்வளோதான். எல்லா மோட்டரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய டைமு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அண்ட் செகண்டு தேர்டு எல்லா மோட்டருமே நல்லா தண்ணி எடுத்துச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் 4th மோட்ரு கூட சூப்பராக ஓடிடுச்சு. 4 சம்பு மோட்டர்லேயும் எந்த இஷ்யூமே இல்லை, நல்ல ப்ரெஷரு. 5வது மோட்ரு மட்டும் சேர் ஏறினால எங்களால் உங்களுக்கு காட்ட முடியல. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ கலங்களாக தண்ணி வருதுன்னு. ஸோ பிடிக்கும்போது மூஞ்சிலாம் அடித்து ஒரு மாதிரி ஆகிட்டேன். ஸோ சாரி. என்னாச்சுன்னா போர் வந்து புதுசாக போட்டது, நாங்கள் டைம் இல்லாத காரணத்தால் உடனே வேலை செஞ்சதால் இது மாதிரி மண் ஏறிடுச்சு. இதை க்ளீன் பண்ணி தான் போடணும், வேறு வழி இல்லை. ஸோ 6வது மோட்ரு தண்ணி எடுத்துச்சு, அதனால் அதை வீடியோ எடுக்க முடியல. ஒரு மோட்ரு மட்டும் இதில் இது மாதிரி மண் ஏறினதால் ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு, அது நாளைக்கு தான் பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சுங்க, 9:30க்கு மேலே ஆகிடுச்சு. பசங்கள்லாம் பாவம் ரொம்ப டயர்டாயிட்டானுங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் ஒர்க் கொஞ்சம் பெண்டிங் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஒரு 10:30 போல். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பாய். நான் உங்கள் ஆர்ஜே, நீங்கள் பார்த்துட்டுறது பிளாக்ஸ் கார்பின் தமிழ்.